தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் மனித உறவுகளை இணைக்கும் ஒரே பாலமாக இருந்தது கடிதங்கள் மட்டுமே. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கடிதம் ஒரு குடும்பத்தின் வேர்களையே தேடி பிடித்து தரும் என்று யாராவது நினைத்திருப்பார்களா? மலேசியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் தனது பாட்டி எழுதிய பழைய கடிதத்தை முகவரியாக வைத்து பல தடைகளையும் தாண்டி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தனது பூர்வீக கிராமத்தை கண்டுபிடித்துள்ளார். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு 150 உறவினர்கள் ஒன்றாக சேர்ந்த அந்த நிகழ்ச்சி சம்பவத்தை பற்றி பார்ப்போம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ளது கம்பங்குடி கிராமம். 1900களின் தொடக்கத்தில் அங்கிருந்து பிழைப்பு தேடி மலேசியா சென்றனர் வீரபத்திரன் பொன்னம்மாள் தம்பதியினர். அங்கேயே குடியுரிமை பெற்று செட்டில் ஆனாலும் பொன்னம்மாள் தனது தங்கை பூரணத்தம்மாளுடன் கடிதங்கள் மூலம் தொடர்பில் இருந்தார். காலப்போக்கில் அந்த கடித போக்குவரத்து நின்றாலும் பொன்னம்மாளின் பேத்தி ஜெயந்தி அந்த கடிதங்களை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார். தனது முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயந்தி தனது கணவர் குணசேகரனுடன் தமிழகம் வந்தார். அப்போது மாவட்ட பிரிவினையினால் ஏற்பட்ட குழப்பத்தால் அவர் தேடிய முகவரி கிடைக்காமல் புதுக்கோட்டைக்கு சென்று ஏமாற்றத்துடன் மலேசியா திரும்பினார். இருப்பினும் மனம் தளராத ஜெயந்தி கடந்த ஆண்டு மீண்டும் தமிழகம் வந்து தீவிரமாக விசாரித்ததில் மன்னார்குடி கம்பங்குடி கிராமத்தை கண்டுபிடித்தார். அங்கு தனது பாட்டியின் வழி உறவினர்களான சதானந்தம், செந்தில்குமார், தேவதாஸ் உள்ளிட்டோரை கண்டறிந்து உணர்ச்சி வசப்பட்டார். நேரில் சந்தித்ததுடன் நின்று விடாமல் நவீன தொழில்நுட்பமான வாட்ஸ்அப் மூலம் சிதறி கிடந்த தனது 40 பங்காளி குடும்பங்களையும் ஒரே குழுவில் இணைத்தார். இதன் உச்சகட்டமாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை அனைவரும் ஒன்றாக கொண்டாட வேண்டும் என்ற ஜெயந்தியின் அழைப்பை ஏற்று சுமார் 150 உறவினர்கள் கம்பங்குடியில் ஒன்று கூடினர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த உறவுகள் இன்று தங்களது தம்பி, அண்ணன், சித்தப்பா என முறை சொல்லி அழைத்து மகிழ்ந்த விதம் அந்த கிராமத்தையே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. கடல் கடந்து சென்றாலும் ஒரு பழைய கடிதமும் தேடலுக்கான மனமும் இருந்தால் சொந்த மண்ணையும் சொந்தங்களையும் மீட்க முடியும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி.